SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator Legendary Network Private Limited. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க JNN College of Arts and Science சென்னை. உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் நிறைய பேர் இருந்தாதான் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எங்க வீட்ல எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இனிஷியேட் எடுத்து எனக்கு கூட நின்னது என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்களும் தான். ஏமா தேவையில்லாத வேலை, ஃபேமிலியே முகத்தை காட்டுறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னுவாங்க. ஃபர்ஸ்ட் என் சேனல் நேம் அது என்னது பேரு மாமாவத் பேபிமா நல்லா இல்ல மாத்துன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த மாமாவத் பேபிமா பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அதே வாயால சொல்ல வச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா பேசினே இருந்தாங்க. திடீர்னு என்னன்னாங்க என் பொண்ணு கொஞ்சம் பெரியவளா இருந்தா மௌலி கட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. இந்த டைம் டிராவல் டிக்கெட்டை வச்சு எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? எங்க அப்பாவை மட்டும் திருப்பி கொண்டு வரணும்னு நினைப்பேன். அவ்வளவுதான். சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல நான் கூட இல்ல. 1 வீக் அட்மிட் பண்ணப்ப என் தங்கச்சி கிட்ட கேட்டப்ப சொன்னா நல்லா இருக்காருன்னு. கடைசியில பார்த்தா அவர் இறந்துட்டாருன்ட்டாங்க. எல்லாருமே கூட இருந்திருக்காங்க. நான் கடைசி எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படிங்கிற மன வருத்தம் இன்னும் வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, மறக்க முடியாத ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம ரிலேஷன்ஸே கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்களே நம்ம வளர்ச்சி பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. வைரல் சென்சேஷன் அப்படின்ற ஒரு டாக்ல உங்களுக்கு அவார்ட் தராங்க. இந்த இடத்துல வைரல் சென்சேஷன் அப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எங்க ஃபேமிலிக்கு தான் நீங்க கொடுக்கணும். எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். ஆனா ஸ்கிரிப்டே இல்லாம இப்படி கொண்டு உட்கார வச்சிருக்கீங்கிறதா கொஞ்சம் நர்வஸா இருக்கு. மேம் என்ன மேம் நீங்க நர்வஸ்? பயங்கர வீடியோஸ்ல பார்க்கும்போது வீட்டு ஆண்டு அதுக்கு எல்லாருமே பயமுறுத்துறது நீங்க தான். அது ஓகே, அது எங்க சேனல்ல தனியா வரும்போது கூட ஆள்லாம் இருக்கும். இங்க அப்படி இல்ல. பரவாயில்ல மேம், சோலோவா கிங்கா இருங்க. அதாவது சூப்பர்வுமன் அவார்ட்ஸ் 2025 இதுல நீங்க கலந்துக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ஒரு அவார்ட் இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? செம ஹாப்பியா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. நிறைய உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஹஸ்பண்ட் நிறைய பேர் இருந்தாதான் நம்மளால அந்த மாதிரி பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது எங்க வீட்ல எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி இனிஷியேட் எடுத்து எனக்கு கூட நின்னது என் ஹஸ்பண்ட் என் பிள்ளைங்களும் தான். அப்படி இருந்தாதான் நம்ம இந்த மாதிரி வெளியிலலாம் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இங்க இந்த அவார்டுக்கு உட்கார்ந்துருக்கேங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா இப்ப சேனல் ஆரம்பிக்கும் போது சுத்தி இருக்க நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஏமா இது தேவையில்லாத வேலை, ஃபேமிலியே முகத்தை காட்டுறீங்களே, ஏன் இப்படி பண்றீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னுவாங்க. இப்ப அவங்களே சூப்பர், இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னுவாங்கல்ல. அந்த 2 டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் நீங்க சொல்லுங்க. 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் என் சேனல் நேம் அது என்னது பேரு மாமாவத் பேபிமா நல்லா இல்ல மாத்துன்னு சொன்னவங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த மாமாவத் பேபிமா பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அதே வாயால சொல்ல வச்சோம் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்காது. ஸோ அந்த ஃபேன்ஸோட இருப்பாங்க ரெக்கக்னேஷன், அது இறங்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி நார்மலா தான் இருக்கும். அப்புறம் சேனல்லாம் நல்லா ரீச் ஆகும்போது சுத்தி இருக்கவங்களாம் நமக்கு தெரிய வரும், பேசுவாங்க. அது மாதிரி மறக்க முடியாத ஒரு ஃபேன் மூமெண்ட் உங்களுக்கு? ஃபேன் மூமெண்ட் அப்படின்னா நிறைய இருக்கு. பட் இருந்தாலுமே நம்ம பார்க்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க மாதிரி நம்ம கிட்ட பேசும்போது அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். இப்போ லாஸ்டா ஒரு இதுக்கு போயிருந்தோம், கத்திப்பாரா பிரிட்ஜ்ல பேசினப்போ ஒருத்தவங்க பேசினாங்க, நல்லா பேசினே இருந்தாங்க. திடீர்னு என்னன்னாங்க என் பொண்ணு கொஞ்சம் பெரியவளா இருந்தா மௌலி கட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அடடா அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி அவங்க யோசிக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் நிறைய சீரியலுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. சீரியல்? ஆமா, ஏன்னா ஒரு பெரிய ஒரு மெகா தொடர் மாதிரி டெய்லி வீடியோலாம் வரும்போதுலாம் இதே பார்த்துட்டு இருக்காங்க, மாத்த விரும்ப முடியல. அப்படியே ஓகே அடுத்து லூப் மோட்லயே போயிட்டு இருக்கு. என்ன ஏதாவது சீக்ரெட் வச்சிருக்கீங்களா? சீக்ரெட்லாம் கிடையாது. எங்க ஃபேமிலியில என்ன நடக்குதோ ஒரு ஃபன் மூமெண்ட் ஹாப்பியான அதெல்லாம் நம்ம எடுத்து போடுறதுனால அவங்களுக்கு பார்க்கும்போது டெய்லி ஒன்னொன்று டிஃப்ரெண்டா நடக்குது இல்ல, ஒரு சீரியல் மாதிரியே அவங்களுக்கும் அது பார்க்க பிடிக்குது போல அவங்களுக்கு. அது நிறைய விஷயங்கள் நானே சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்கணும், என்ன விஷயம் இதுல பாக்குறதுக்கு அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டாதானே அவங்க எப்படி சொல்றாங்கன்னு தெரியும். அதை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் எனக்குமே இருக்கு. சூப்பர். ஒரு ஹோம் மேக்கரா வீட்டுல இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம ஹேண்டில் பண்ணணும். இப்ப மாமா அவர் வெளில போயிட்டாருன்னா நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும். பினான்சியலா அவர் கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஹேண்ட்லிங் அந்த வீட்டுல இருக்க எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது நீங்க தான். ஒரு குயின் மேக்கர்னு வச்சுக்கலாமே. அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி இல்லையா? என்னையா இது, எவ்வளவு பில்டப் கொடுத்தாலும் ஆஃப் பண்றீங்களே நீங்க? வீட்டுல எங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே, மாமா தான் எல்லாத்தையுமே பாத்துப்பாரு. இல்ல இப்ப சமைக்கிறது யாரு? இப்ப சமைக்கிறது எல்லாத்தையும் பாக்குறது மட்டும் அப்பப்ப அதுவும் டிசிஷன் அவர் தான் எடுப்பாரு. இன்னைக்கு என்ன வேணுங்கிறது வீட்டுல அவர் தான் டிசிஷன் எடுப்பாரு. ஓகே. அப்ப நீங்க சொல்ல நான் சாப்பிடுறேன், நான் செய்யறதா சாப்பிடணும் அப்பலாம் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க? அப்படியெல்லாம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் செய்வேன். ஆனா மேக்ஸிமம் அவரோடது தான் மேக்ஸிமம் இருக்கும். நிறைய பேர் நெகட்டிவா போடுவாங்க, எப்படிதான் சந்தோஷமா இருக்காங்க இவங்க, என்னதான் பண்றாங்க, எல்லா டைமும் ஜாலியா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய வயிறு இருந்தாங்க, ஸ்டொமக் பர்னிங்லாம் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்க நீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
ஹார்ட் ஒர்க் பண்ணால் எல்லாருமே ஜாலியாக இருக்கலாம். சூப்பர். நீங்க லைஃப்ல பார்த்த ஒரு சூப்பர் உமன், லைஃப்பில் சந்திச்ச சூப்பர் உமன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வரல. நிறைய பேர் இருப்பாங்களே, இப்ப அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் லைஃப்ல இருப்பாங்களே. அப்படி வேணா சொல்லலாம். அம்மா அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும் தெரியாது. அப்படி இருக்கும்போது நமக்காக பாடுபட்டவங்க அப்படின்னு பார்த்தா நம்ம அப்பா அம்மா தானே ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்க 2 பேருமே நமக்கு ஈக்குவலாக சூப்பர் உமன் அப்படின்ற மாதிரி அம்மாவையும் சொல்லலாம். ஓகே. இப்ப நம்ம வீட்டு பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போகும்போது வருத்தமா இருக்கும். நான் இன்னும் பார்த்தேன், பாப்பாக்கு வந்து கல்யாணம் ஆகும்போது வந்துட்டு மாமா டக்குன்னு கண்ணாடி கூலர்ஸ் எல்லாம் போட்டாரு. அந்த வீடியோ நோட் பண்ணே இருந்தேன். கண்ணாடியை போட்டு மர கண்ணுல இருந்து தண்ணி வருது அப்படின்ற மாதிரி. எப்படி இருக்கு இப்ப பாப்பா போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த மிஸ்ஸிங் ஃபீலிங் இருக்கு. இன்னுமே வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நாங்க மீளல அப்படின்னு தான் நானே சொல்லணும். ஏன்னா நேத்து வரைக்குமே இதை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். என்னதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் கூட தான் இருக்கா. இப்போ ஒரு 3 months இன்டர்ன்ஷிப்காக நம்ம கூட தான் இருக்கா. இருந்தாலுமே அந்த என்ன சொல்றது, இன்னும் 3 மாசத்துல போயிடுவா அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துகிட்டே இருக்கு. 3 மாசம் இருக்கிற 3 மாசம் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தோணல. பட் இந்த 3 மாசம் கழிச்சு போயிடுவாளே அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரெஸ் நிறையவே எங்களுக்கு இருக்கு. நிறைய இருக்கு. ஓகே. இப்போ நாங்கள் வந்து எஸ்எஸ் மியூசிக் சார்பாக ஒரு டிக்கெட் ஒன்று வச்சிருக்கோம். அந்த டிக்கெட் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஓப்பன் பண்ணி பார்த்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஓகே, இந்தாங்க. என்னென்ன சிரிக்கிறாங்க அப்படி? மக்களுக்கு காட்டிடுங்க. மக்களே ரொம்ப பதறுவாங்கல்ல. அடடடடடா. இது ஆக்சுவலா மறக்க முடியாத போட்டோஸ் தான். இது என்ன எங்க எடுத்தது அதான் சொல்லுங்க. ஜாலியா பெங்களூர் வண்டர்லால எடுத்தது. ஃபர்ஸ்ட் நானும் அவரும் தனியா போனது. இதுதான் சோலோவா போனது. ஓகே ஓகே. கப்புள் ட்ரிப் கல்யாணம் ஆகி குழந்தைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தனியா போனது. எங்க பாப்பாவளை விட்டு எப்படி வீட்ல கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன பண்ணானா டூர். அவளுக்கு ஆக்சுவலா வந்து டூர் எப்படின்னா மைசூர் பெங்களூர் டூர். அவளை தனியா அனுப்ப மனசு கேட்கல அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்கூல் பஸ்ல ஏத்தி அனுப்பிச்சு விட்டாரு டூர்ல. நாங்க 2 பேர் பின்னாடியே போனோம். இது நல்ல டெக்னிக்கா இருக்கு. இது பின்னாடியே நாங்க போனது. அவ தனியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஸ்கூல் ட்ரிப் என்ஜாய் பண்ணா, நாங்க தனியா போய் நாங்க 2 பேரும் என்ஜாய் பண்ணோம். மௌலி மட்டும் அம்மா வீட்டுல இருந்துக்கிட்டான். அந்த டைம்ல விட்டுட்டு போனோம். அதனால இது நாங்க ஃபர்ஸ்ட் போனது. இது டன். இப்ப அந்த பிரியாக்கும் இப்ப இருக்க பிரியாக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் கண்டிப்பா. இல்ல நம்ம ஏஜ் டிஃபரன்ஸ் தாண்டி பட் நிறைய க்ரோ ஆயிருப்பீங்க, நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆயிருக்கும்ல. ஸோ அப்ப இருக்க பிரியா பிடிச்சிருக்கா இல்ல இப்ப இருக்க பிரியாவே இருக்க விரும்புறீங்களா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எப்படி சொல்றது, இது வேற மாதிரி ஒரு இது. இப்ப இருக்கிறதுங்கிறது வந்து என்னோட லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும், தனியா நின்று செய்யணும் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆசை எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் எடுத்து நான் இனிஷியேட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வந்து யூடியூப் நடத்துறேன் அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. இதுவும் ஒரு பக்கம் நல்லா தான் இருந்தது, அதுவும் இப்ப இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு. ஓகே. இந்த டைம் டிராவல் டிக்கெட்னு வச்சுக்கலாமே, இந்த டைம் டிராவல் டிக்கெட்டை வச்சு எந்த விஷயத்த மாத்தணும்னு நினைப்பீங்க? எந்த விஷயத்த மாத்தணும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எதுவுமே இல்ல. மனசு வருத்தமா இருக்கலாம் அந்த டைம் நடக்கும்போது. ஏதாவது ஒன்று நடந்துச்சா? எல்லாருக்கும் இருக்கிறது தானே, எல்லார் வீட்லயும் எல்லாருக்கும் இதே பிரச்சனை தானே. எனக்கு மட்டும் நடக்க போறது கிடையாதுல்ல, எல்லார் வீட்லயும் இருக்கிறது தான். பட் எங்க அப்பாவை மட்டும் திருப்பி கொண்டு வரணும்னு நினைப்பேன், அவ்வளவுதான். அப்பா கூட இருந்த ஏதாவது ஒரு செரிஷபிள் மொமெண்ட்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்குமா? எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. பட் என்னன்னா அவரு சாக போற அந்த கடைசி நிமிஷத்துல நான் கூட இல்லை. அந்த ஒரு மிஸ்ஸிங் மொமெண்ட் வரைக்கும் இன்னும் வரைக்கும் இருக்கு எனக்கு. அது எங்க என்னாச்சு அது? ஆக்சுவலா வந்து அவருக்கு உடம்பு முடியல, படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்தது வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 1 week அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த 1 week அட்மிட் பண்ணப்ப என் தங்கச்சி கிட்ட கேட்டப்ப சொன்னா நல்லா இருக்காருன்னாரு. கடைசியில பார்த்தா அவர் இறந்துட்டாருன்ட்டாங்க. நான் பஸ் டிக்கெட் போட்டு கிளம்பலான்னு இருந்த அன்னைக்கு இறந்துட்டாரு அப்படின்ன உடனே எல்லாருமே கூட இருந்திருக்காங்க. நான் கடைசி எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி பார்க்கல அப்படிங்கிற மன வருத்தம் இன்னும் வரைக்கும் எனக்கு இருக்கு. ஸ்டில் அது இப்ப பேசுவாங்கல்ல, ஏன் இப்படி சொல்லுன்னு கோவம் வரும், நிறைய ஆத்திரத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அது மாதிரிலாம் நீங்க போய் சண்டை போட்டீங்க, அதாவது பண்ணீங்க, அது மாதிரி ஏதாச்சும்? அது ஏன் தப்பு தானே. 1 week அங்க இருக்காரு, அட்மிட் ஆயிருக்காரு. ஒரு நாளாச்சும் நான் போயிருந்துருக்கணும்ல. சரி, அவங்க நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு நம்ம கம்முன்னு இருந்தது ஏன் தப்பு தான். அந்த இடத்துல நான் போயிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் மனசு அறிந்திருக்கும். செத்ததுக்கு அப்புறம் போனது வந்து எனக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப அப்பாவோட இடத்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு நபர் இருப்பாங்க எப்பயுமே. இப்ப மாமா அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணாரா? கண்டிப்பா. என் ஹஸ்பண்ட் வந்து 100% 1000 times சொல்லணும். அவர் சொன்னாரு. பட் அந்த டைம்ல வந்து ஒரு சின்ன விஷயங்களுக்காக என்னால போக முடியல அப்படிங்கிறது அதுல அவருக்கும் ஒரு காரணம் இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். பட் இருந்தாலும் யார் என்ன சொல்லியிருந்தாலும் நான் போயிருந்திருக்கணும். அந்த மிஸ்ஸிங் மூமெண்ட் மட்டும் தான் எனக்கு. மற்றபடி எல்லாமே என் ஹஸ்பண்ட் இன்னும் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்டரா எந்த ஒரு ஒய்ஃபையும் வச்சிருக்காத அளவுக்கு பெட்டரா நம்மளை வச்சிருக்காரு, அவ்வளோதான். ஓகே. இவ்வளோ உங்களுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இப்போ உங்களை பேர் சொன்னாலே வந்து ஐடென்டி பண்ணுற அளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவ்வளோ சொந்தங்களை வந்து சேர்த்து வச்சிருக்கீங்க.
நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும்ல, மறக்க முடியாத ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம ரிலேஷன்ஸே கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஸ் அப்படி பார்க்கும்போது அவங்களே வந்து நம்ம வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வளர்றதை பார்த்து சந்தோஷப்படணும். நம்ம வளர்றதை பார்த்து அவங்களே வைத்தறிச்சல் படுறாங்க அப்படிங்கும்போது அது ஹர்ட்டிங்கா இருக்கு. ரொம்ப அது அதை எப்படி பேசுவீங்களா, ஹேண்டில் பண்ணுவீங்களா, இல்ல கண்டுக்கவே மாட்டீங்க? கண்டுக்கவே மாட்டேன். அப்படியா? கண்டுக்கவே மாட்டேன். திட்டுவேன், அவர்கிட்ட சொல்லி திட்டிட்டு அதோட விட்டுருவேன், அவ்வளவுதான். ஓகே. இதுல அவங்க கிட்ட டைரக்டா நான் பேச மாட்டேன். ஓகே ஓகே. இப்ப மாமா ஸ்ட்ரிக்ட்டா இல்ல நீங்க ஸ்ட்ரிக்ட்டா ஜெனரலாவே? மாமா தான். அப்படியா? ஆனா வீடியோ நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் அப்படியெல்லாம் கிடையாது. அவரை அப்படி பார்த்துட்டு நீங்க ஏமாந்துடாதீங்க. அவர்கிட்ட பேசணும்னா யோசிச்சு தான் பேசணும். எந்த இடத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு கண்டிப்பா எங்களுக்குமே தெரியாது. இப்ப நம்ம ஒரு விஷயத்த பேச போறோம் அப்படின்னா இந்த இடத்துல இவர்கிட்ட இப்ப பேசலாமா அப்படின்னு 10 தடவைக்கு இல்ல 100 தடவைக்கு யோசிச்சு தான் போகணும். நம்ம ஏதாவது பேசுறோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயத்த போய் சொல்லும் போது கூலா டீல் பண்ணுவாரு. ஒரு சின்ன விஷயம் கடுகு மாதிரி இருக்கும், அதை சரி போய் சொல்லலாம் நான் தற்செயலா சொல்லிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அப்ப ஒரு பெருசா வெடிப்பாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஆனா அவர்கிட்ட யோசிச்சு தான் நாங்க பேசுவோம். எல்லாத்தையும் போய் டக்குன்னு எல்லாம் சொல்லிட மாட்டோம். எங்க வீட்டுல இருக்கிற டெரர் பீஸே அவர். என்னங்க டெரர் பீஸ்ன்றீங்க? நாங்க பார்க்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்காரு. அப்படியெல்லாம் கிடையாது. அண்ணியன் மாதிரி அவரு, அம்பி அண்ணியன் அந்த மாதிரி மாறி மாறி வரும். ரெமோவா நடந்த ஏதாவது ஒரு மொமெண்ட் சொல்லுங்க. சர்ப்ரைஸா வந்து என்னப்பா இந்த மனுஷன் ரொம்ப ஜாலியா ரொமான்டிக்கா வந்து பேசிட்டு போறாரு. ஆக்சுவலா வந்து நான் அவருக்காக இந்த டாட்டூ போட்டிருந்தேன் 2 இயர்ஸ் முன்னாடி. ஓகேவா, லவ்வர்ஸ் டேக்கு. இதை காட்டினா சரி சர்ப்ரைஸ் சந்தோஷப்படுவாருன்னு நினைச்சேன். தப்புன்னு என்னட்டாரு, உன்னை அழகுப்படுத்திக்கிறதுக்காக நீ டாட்டூ போட்டு வந்துட்டு எனக்கு என்ன வாங்கி குத்த அப்படின்ட்டாரு. அது வந்து எனக்கு ஒரு மன வருத்தம் ஆயிடுச்சு. மன வருத்தம் இல்ல, என்னது இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருந்தது. அது அது நீங்க சொல்லிட்டீங்களா, உனக்காக கையில வந்து பச்சை குத்தி அதுதான் அது உன்னை அழகுபடுத்துறதுக்காக போடுறேன்ட்டாரு. எனக்கு என்ன வேலண்டைன்ஸ் டேக்கு வாங்கி கொடுத்தேன்னு மாமா மட்டும் இங்க இருந்திருந்தாரு. நிறைய விஷயம் கேட்டிருக்கலாம். கண்டிப்பா. ஓகே. சோ மத்தபடி இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் கப்புள் ரன் ஆகிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போ ஒருத்தவங்க விட்டு கொடுக்கணும், இன்னொருத்தவங்க அப்படியே அமைதியா போகணும், இன்னொருத்தவங்க விட்டு கொடுக்கணும், இன்னொருத்தவங்க அமைதியா அப்படியே போகணும்னு சொல்லுவாங்க. இது யார் விட்டு கொடுக்குறது, யார் அமைதியா போறது? ரெண்டு பேருமே விட்டு கொடுப்போம், 2 பேருமே அமைதியா போவோம். மேக்ஸிமம் டைம் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அவர் ஒரு சில டைம் ஸ்ட்ராங்கா நிற்பாரு. நான் ஸ்ட்ராங்கா நிற்கும் போது அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவார். அதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். மருமகனை பத்தி சொல்லுங்க. அப்புறம் வீடியோ பார்க்கும்போது கோச்சிக்கு போறாரு. மருமகன் இப்பதான் வந்திருக்காரு. ஆனா நல்லா இதுதான் எப்படி சொல்றது, இன்னும் வந்து எங்களுக்கு வந்து நிறைய மீட் பண்ற டைம் கிடைக்கல எனக்கு. நல்லா ஜாலியா பழகுறாரு, ஃப்ரெண்ட்லியா இருக்காரு, பொண்ணை நல்லா பாத்துக்கிறாரு. இதை விட எங்களுக்கு பெரிய விஷயம் வந்து இது இல்லை. நம்ம பொண்ணை நல்லா சந்தோஷமா பாத்துக்கிறாரா, அதுதான் நமக்கு முக்கியம். அதை நல்லாவே செய்யறாரு அப்படிங்கும் போது ஹாப்பியா இருக்கு. வைரல் சென்சேஷன் அப்படின்ற ஒரு டேக்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து அவார்ட் தராங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அதுதான் சொல்றேன். இந்த யூடியூப் நடத்தும் போது ஃபர்ஸ்ட் என் பையன் சொன்னான், அதை நான் இனிஷியேட் எடுத்தேன். கூட நின்று நடத்துனது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டும் என் பொண்ணு தான். என் பொண்ணு கேமரா பிடிக்கலன்னா இன்னைக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்து கூட நின்று வீடியோவில் வந்து பேசல, அந்த மாதிரி கப்புள் விளாக எடுத்துன்னு போகல அப்படின்னா இப்போ எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. பட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க, என் பையன் பொண்ணு அவர் அப்படின்னு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து வைரல் சென்சேஷன் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா எங்கள் ஃபேமிலிக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். டீம் எஃபர்ட் தான் அது. ஓகே. மாமா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலையா எந்த இடத்துலையுமே? போதும், நம்ம ஏன் நீ இந்த மாதிரி கமெண்ட்லாம் வருது, நம்ம ஏன் இப்படி பண்ணணும்னு அவர் சொல்ல? ஆக்சுவலாக அவருக்கு வந்து ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசை, நடிக்கணும்னு இல்லை, ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை. அது வந்து ஒரு காலகட்டத்தில் எங்களால் முடியாமல் போனதுனால இப்போ இந்த யூடியூப் வரும்போது அதில் அவருக்கு பார்க்கும்போது அவருக்கும் ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாம் நமக்கு வரும்போது ஓகே, நம்ம ஃபிலிம் எடுக்கிறத விட இந்த யூடியூபே நல்லா இருக்கு, ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது அவர் தான். இப்போ நானே விட்டா கூட அவர் விடுற மாதிரி இல்லை, அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. போய் இப்போ அவார்டு வாங்க நேரம் வந்துருச்சு. நீங்கள் போய் அழகாக ஜாலியாக சந்தோஷமாக அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. அது மாதிரி ஒரு சின்ன கேம் மட்டும் ஆடிட்டு அதுக்கப்புறம் போகலாம். கொடுங்க. இங்கேயும் பாருங்க. சூப்பர். இன்னொரு ட்ரை பண்றீங்களா? இன்னொரு ட்ரை. ஓகே, நாமுக்காக இன்னொரு ட்ரை பண்றோம். ஆஹா, டீம் இருங்க ஒரு நிமிஷம். அதாவது சார் மாமா பீமா 2 பேர் பிரிச்சிட்டாங்க. 5 உனக்கு 5 உனக்கு அப்படின்ற மாதிரி போட்டாங்க. இந்த 5 மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு, இதுல கை விட்டுறாத. சூப்பர். ஓகேயா? டீம் போட்டு விளையாடுறாங்க. வைங்கப்பா, செட் பண்ணுங்க. ஓகே, அடடா ரெடியா இருக்காங்க. கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போயிடுங்க. அவ்வளவுதான். கமான் சார். சார் இங்க இருந்து அங்க சூப்பர். கொடுங்க. பாத்து
சார் சீட்டிங் சீட்டிங் அவர் மொத்தமா டைம் ஆயிடுச்சுன்னு மொத்தமா எடுத்துட்டாரு இவரு. யா யா கைக்கு வந்துச்சு. சூப்பர் சூப்பர். அதாவது மாமா அவர்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். கடைசியா வந்து கேமியோ பண்ணாரு. சூப்பர், செம்ம கேமியோ சார், சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஹாப்பி உங்களை மீட் பண்ணது. சந்தோஷம். அவார்ட் ஃபங்க்ஷன் கலந்துட்டு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது எங்க 2 பேருக்கு விட என் ஒய்ஃப் வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிறப்பு. ஆமா கார்ஜியஸா இருக்காங்களா? ஆமா, நான் தான் செலக்ட் பண்ணேன். எல்லாமே என் செலெக்ஷன் தான். ஈவன் இந்த ட்ரெஸ் போட்டு ஆக்சசரிஸ் எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன். அப்படியா? நீங்க இந்த மாதிரி தலையிட மாட்டீங்களா? இல்ல நீ பண்றதுதான் சொல்ல அப்படி அப்படி பேசுங்க. இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்குது. அவ வந்து கம்மியா தான் பார்த்தா, நான் காஸ்ட்லியா பார்த்தோன்னா ஓகே ஓகே கூல் அப்படின்ட்டா. நான் கம்மியா பார்த்துன்னு வச்சுக்கோ, அது என்னதான் நல்லா இருந்தாலும் சரி எனக்கு தேவையில்லை, எனக்கு அதான் வேணும்னு இருப்பா. இது ஜாஸ்தியா இருக்குதுன்னு ஓகே கூல், நான் இப்படியே வரேன் அப்படின்ட்டு. அதாவது உண்மை நான் உங்களுடைய பல்ஸை புரிஞ்சுக்கிட்டேன் மாமா அவர்களே. சிறப்பு மாமா. சூப்பர். தேங்க்யூ so much. இதை முடிச்சு சந்திப்போம். தேங்க்யூ. Bye bye. SS Music proudly presents Superwoman Awards 2025. Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Powered by Mad Rabbit, business operator, Legendary Network Private Limited. 100% placement guarantee உடன் BCom, BCA, BBA, BSc படிக்க ஜெயனன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், சென்னை.